ஆயுஷ் மாத்ரே வேணாம், ருத்துராஜுக்கு பதிலாக அந்த அதிரடி வீரரை கொண்டு வாங்க, ஆகாஷ் சோப்ரா கருத்து. வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் கையில் ஏற்பட்ட காயம் காரணமாக நடப்பு 2025 ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் எஞ்சியுள்ள போட்டிகளிலிருந்து கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வெளியேறினார். அவரது தலைமையில் நடப்பு 2025ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் பங்கேற்ற சென்னை அணி முதல் 5 போட்டிகளில் விளையாடி 4 தோல்விகளை பெற்று பரிதாப நிலையை சந்தித்தது. அதன் பிறகு மீண்டும் தோனி கேப்டனாக அறிவிக்கப்பட்டார். இப்படி இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் ஆரம்பத்திலேயே புள்ளிப்பட்டியலில் பின்தங்கியிருக்கும் சிஎஸ்கே அணியானது தோனியின் தலைமையிலாவது மீண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் தோனியின் தலைமையில் கொல்கத்தா அணிக்கு எதிராக மாபெரும் தோல்வியை சந்தித்து தற்போது புள்ளிப்பட்டியலில் 10வது இடத்தில் இருக்கிறது. இந்த நிலையில் சிஎஸ்கே அணியிலிருந்து காயம் காரணமாக வெளியேறிய ருத்துராஜ் கெய்க்வாட்டுக்கு பதிலாக மும்பையைச் சேர்ந்த 17 வயது வீரரான ஆயுஷ் மாத்ரே மாற்று வீரராக அறிவிக்கப்பட்டிருந்தார். அவரது இந்த சேர்க்கை சென்னை அணிக்கு எந்த அளவிற்கு பலனளிக்கப் போகிறது என்பது புரியாத புதிராக இருக்கும் வேளையில் ஆயுஷ் மாத்ரேவுக்கு பதிலாக காயமடைந்த ருத்துராஜுக்கு மாற்று வீரராக பிருத்திவி ஷாவை கொண்டு வந்திருக்க வேண்டும் என இந்திய அணியின் முன்னாள் வீரரான ஆகாஷ் சோப்ரா தனது கருத்தினை தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசிய அவர் கூறுகையில், தற்போதுள்ள சிஎஸ்கே அணியை பார்க்கையில் பல பலவீனங்கள் தெரிகின்றன. தோனி வந்தால் பிரச்சனை தீரும் என்று பார்த்தால் தோனி வந்தும் எந்த பிரச்சனையும் தீர்ந்து பாடில்லை. என்னை பொறுத்தவரை சிஎஸ்கே அவர்களது ஸ்டைலை மாற்றிக்கொள்ளவில்லை. எனவே ஷேக் ரஷீத்தை அணிக்குள் கொண்டு வர வேண்டும். அதேபோன்று ருத்துராஜின் இடத்திற்கு பிருத்திவி ஷாவை வாங்கியிருந்தால் அது சரியான ஒன்றாக இருந்திருக்கும் என்று நினைப்பதாக ஆகாஷ் சோப்ரா கூறியுள்ளார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், ஜடேஜா பேட்டிங் வரிசையில் மிகவும் கீழே இறங்குகிறார். அதனை தவிர்த்து அவர் 4வது வீரராக களமிறங்கினால் இன்னும் சிறப்பாக இன்னிங்ஸை கட்டமைக்க முடியும் என ஆகாஷ் சோப்ரா கூறியது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.